ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஊரில் வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச், ஏப்ரல், மே நம்ம எப்படி தாட்ட போகிறோம்னு நமக்கு தெரியல. நீங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணியை குடிச்சிட்ருக்கீங்களா இல்லையா? தேவையான தண்ணீர் குடிக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொல்கிற சில அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். முதல் விஷயமே வாய் துர்நாற்றம் அடிக்கும். ஏன் அப்படின்னா வாயில் தேவையான உமிழ்நீர் சுரக்காதனால பாக்டீரியா கண்டென்ட் அப்படியே ஃபார்ம் ஆகி இருக்கும்போது வாயில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். துர்நாற்றம் அடிக்கும்போது நீங்கள் உணர்ந்துக்கலாம் உங்களுடைய உடம்புல தேவையான தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஏன்டா அடிக்கடி இப்படி நம்மளுக்கு கை கால் வலியெல்லாம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புல தேவையான தண்ணீர் இல்லைன்னும் ஒரு அர்த்தமாக இருக்குது. 80% தண்ணினால தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா மருத்துவர்களும் சொல்லுவாங்க. தலைவலிகளும் உடம்புல குட்டி குட்டி இடத்துல வலிகளும் இருக்கிறதுக்கான காரணம் தேவையான தண்ணீர் ஓட்டம் இல்லாதனால. இதுக்கு மேலே ஓப்பனாக அறிகுறியை காட்ட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பேர் தான் பொடுகு. நம்மளுடைய உடம்பில் ஹீட்டான விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தலையில் பொடுகு வர ஆரம்பிக்கும். போன மாதம் தான் பார்த்தேன், இந்த மாதம் என்ன இவ்வளோ வெயிட் போட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளையே அறியாமல் நம்மளுடைய உடம்பு ஓவர் வெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது, மலச்சிக்கல் அதிகமாகும். இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக பத்தாமல் அடிக்கடி மாதத்தில் 2 தடவையாவது நமக்கு உடம்பு முடியாமல் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்கலைன்னா எவ்வளோ இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்களா? நீங்கள் ப்ராப்பராக குடிச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் உதடு சீக்கிரமாகவே வறண்டு போகாமல் இருக்கும். எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த மேக்கப்புமே இல்லாமல் ஸ்கின் நல்லா நேச்சுரல் க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பை அது ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிட்டே இருக்கனால உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. உங்கள் உடம்பு வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கும்போது உங்கள் தலையில் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பம்ப்ஸ், இந்த டேண்ட்ரஃப் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்கள் முடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நிறையா அடர்த்தியாக வளரும். அலாரம் வச்ச மாதிரி காலையில் உங்களுடைய வயிறே உங்களை எழுப்பி விட்டுருங்க. நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிக்கும்போது உங்களுடைய கழிவுகள் சுத்தமாக வெளியேறிடும். வெயில் காலம், மழைக்காலம்னு எந்த டைப் ஆஃப் சீசன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு அதை அடாப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கும். என்னதான் ட்ரை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறது மூலமாக கூட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்கிறத உங்களால் உணர முடியும். இதெல்லாம் சாதாரணமாக நமக்கே நார்மலாக தெரியக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் தான். அது ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye bye from தமிழரசி விவேக்.